நம்ம சொசைட்டில நெறைய டைப் ஆஃப் மனுஷங்க இருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே வந்து ஒரே இதுல போட முடியாது. அதனால ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கலாம். குட், ஆவரேஜ், பேட் அப்படின்னு. இந்த குட் அப்படின்ற கேட்டகரியில வந்து யாருன்னா நல்லா படிக்கிறவங்க, சீக்கிரமா டேலண்ட்ட ஃபைண்ட் அவுட் குறுகிய காலகட்டத்திலேயே கொஞ்சம் இதாகிருவாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க், ஸோ டேலண்ட் எல்லாத்தையுமே ஸ்மார்ட் ஒர்க் எப்படி வேணா சொல்லலாம். இந்த பேடுன்னு சொல்றவங்க யாருன்னா, கேர் ஃப்ரீ, கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ, அத பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. ஜாலியா இருப்பாங்க. இந்த நடுவுல இருக்காங்கல்ல, ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆவரேஜ்னா அவங்க வந்து எல்லாத்துலயுமே ஆவரேஜா இருப்பாங்க. அதுல அந்த ஆவரேஜ்லயே ஒரு இன்னொரு கேட்டகரியா பிரிக்கலாம். அதுல ஒரு காமன் மேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி. இந்த காமன் மேன் யாரு அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன். ஏன் அவங்கள அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அன்னோட்டிஸ்டா இருப்பாங்க. யாராலயும் கண்டுக்கப்படாம இருப்பாங்க. இந்த மாரி ஒரு ஆளுங்கள நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். சந்திச்சிருப்போம், பழகியிருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸா கூட இருந்திருப்பாங்க. ஸ்கூல், காலேஜ், ஒர்க் பிளேஸ், டே டு டே லைஃப் இந்த மாரி இடத்துலயும் அவங்க இருப்பாங்க. இந்த மாரி ஆளுங்கலாம் வந்து அ பெருசா மிங்கிள் ஆகாத மாரியே தெரியும். இவங்க ஏன் தனிமையில இருக்காங்கன்ற மாரி தோணும். ஆக்சுவலா அவங்க தனிமையில இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்குள்ள வந்து நெறைய கனவுகள் இருக்கும். இலக்குகள் இருக்கும். சில பேர் அந்த இலக்கையே வந்து தொரத்திட்டு இருப்பாங்க. அதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகும். அந்த இலக்குகள தொரத்துறதுக்கு. அத கண்டுபிடிச்சு அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இன்னுமே டைம் ஆகும். நம்ம சொசைட்டி இருக்குல்ல, நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள தான் போய் சீண்டுவாங்க. அதாவது எத பத்தியும் கவலைப்படாம ஜாலியா இருக்கிறவன விட்டுருவாங்க. அவன போய் சீண்ட மாட்டாங்க. ஆனா, ஒதுங்கி போறவன தான் போய் சீண்டுவாங்க. ஏன்னா, நமக்குள்ள தான் ஒரு ஒரு ஈவில் இருக்குமே, தீய சக்தி, சாத்தான் எப்படி வேணா சொல்லலாம். அது என்ன பண்ணும், போய் அவங்கள தான் போய் சீண்ட தூண்டும் நம்மள. அப்ப நம்மளும் போய் சீண்டுவோம் அவங்கள. அவங்கள போய் "நீ ஒரு ஃபெயிலியர். நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. நீ யூஸ்லெஸ். யூ ஆர் ஜோக்கர். நீ ஒரு கோமாளி" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அதுல ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அதுல ஒரு சில கேட்டகரி இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொல்றத சாதாரணமா எடுத்துட்டு போறவங்க ஒருத்தவங்க. சில பேர் அத நெனச்சு அழுவுறவங்க இன்னொருத்தவங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த அந்த அப்யூஸ ஃபேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உணர்ச்சிலாம் மறத்து போயிரும். ஸோ மறந்து போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் அத ரிவெஞ்ச் எடுத்து பாசிட்டிவா போறவங்க ஒரு ஒரு அதுல ஒரு பக்கம் பாசிட்டிவா எடுத்துட்டு ரிவெஞ்ச்ல லைஃப்ல சக்சஸ் ஆகும்னு நெனைக்கிறவங்க ஒரு பக்கம். அப்படி இருந்துட்டு அது ஓகே. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அத பெர்சனலா எடுத்துக்குவாங்க. பெர்சனலா எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி நம்ம கிண்டல் பண்றவங்களே பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. ஒரு அமைதியா இருப்பாங்க. அந்த சிரிப்பும், அந்த அமைதிக்கு பின்னாடியும் அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் அடங்கியிருக்கும். ஜோக்கர் நான் ஏன் ஹைலைட் பண்ணி காட்டுறேன்னா, சிம்பிளா சைக்கோன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அந்த ஜோக்கர்ன்ற கேரக்டர் வந்து யாராலயும் மறக்க முடியாது. அந்த மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ, உங்க மனசுல என்ன ஓடுனா, இந்த ஜோக்கர்ன்றதுக்கான மீனிங் தெரிஞ்சா, நீங்க நான் அத பார்த்து சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். அதுல வந்துட்டு. ஏன் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நெனச்சோன்னா, அந்த தனி மனுஷன் என்ன பண்ணுவான்னா, ரைஸ் ஆக ஆரம்பிச்சுருவான். ஒரு தனி மனிதனோட எழுச்சி இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானது அது ஆக்சுவலா. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த சாதாரண மனுஷங்கள பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்கன்னு. இந்த யாரும் பேசப்படாத மனிதர்கள் தான், இந்த உலகத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சம்பவத்த பண்ணியிருப்பாங்க. இவங்க தான். ஆக்சுவலா இவங்கலாம் வந்து பிறப்பிலேயே இந்த மாரி வரதில்ல. அவங்கலாம் உருவாக்கப்படுறாங்க. சொல்லுவாங்கல்ல ஒரு டயலாக்ல, "பில்லியன்ஸ் ஆர் நாட் பார்ன். தே பீயிங் மேட்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது யார் உருவாக்குறதுன்னா, நம்மள மாரி ஆளுங்க தான் அவங்கள வந்து இப்படி உருவாக்கி விடுறது. அவங்கள வந்து. இந்த தனி மனிதனோட எழுச்சின்னு நான் சொன்னேன் இல்லையா? சில பேர் நெனப்பாங்க, "இவங்கலாம் என்ன பண்ணிடுவானுங்க? ஒரு சாதாரண மனுஷன்." அப்படின்னு நம்ம நெனைக்கிற அந்த அலட்சியம் தான் அவங்களோட எழுச்சிக்கு மிகப்பெரிய விதையா நம்ம போடுறது. இந்த உலகத்திலே ரொம்ப ஆபத்தான மனுஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க ரொம்ப ஒரு பிரஷர் ஃப்ரீயா இருப்பாங்க. எத பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த மொமெண்ட் எல்லாமே ஒரு லாஸ்ட் மொமெண்ட் தான். இந்த மாரி காமனான பெர்சன நீங்க வந்து என்கரேஜ் பண்றீங்களோ, இல்லையோ, தயவு செஞ்சு அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணி, அவங்கள டீஸ் பண்ணி அந்த மாரி ஆக்கிறக்கூடாது. அவங்கள அவங்க போக்குலயே விட்டுறணும். அதுதான் சொசைட்டிக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இங்க ஒவ்வொரு சாதாரண மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜோக்கர் இருப்பான். அவன் வெளில வரதும், வராம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு.